ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட சில்வர் ரெட் கப்பி பாருங்களேன், குட்டி போட்டிருக்கு. மார்னிங் பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. நான் ஃப்ரைஸும் பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளோட ஃபுல் ரெட் கப்பியுமே குட்டி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ குட்டி இருக்குது பாருங்களேன், அழகாக. சாக்லேட் மாலியும் குட்டி போட்டிருக்காங்க. இவன் தாங்க நம்மளுக்கு பெரிய வேலையை பார்த்து விட்டுட்டான். ஸோ நம்ம பேரண்ட்டை செப்பரேட் பண்ணிடலாம். ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டாங்க. அண்ட் எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க பாருங்களேன். ரீசன், வாட்டர் மட்டும் சேஞ்சே பண்ணக்கூடாதுங்க, சேம் வாட்டர் தான் வைக்கணும். டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி தான் டேங்க்குள்ளார விடணும். ஃபுல் ரெட் கப்பியும் நம்ம பேரண்ட்டை செப்பரேட் பண்ணிடலாம். இவரும் பாருங்கள் குட்டி போட்டு எவ்வளோ ஆக்டிவாக இருக்கார். ஸோ ரெண்டு பேரையுமே நம்ம அவங்க டேங்குக்குள்ளார விட்டுடலாங்க. ஃப்ரைஸை அதே டப்புலேயே விட்டு வச்சிடலாம். க்ரோத் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோ தரேன் உங்களுக்கு. என்னோடய ஃபேவரட் ஃபிஷ்ஷுங்க சில்வர் ரெட் டம்போ ஏர் கப்பி. மேல் பாருங்களேன் செம்ம அழகாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபிஷ் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரெண்டு ஃபிஷ்ஷையுமே அவங்க டேங்குக்குள்ளார விட்டாச்சு. இப்போ நம்ம சாக்லேட் மாலி டேங்கை நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுலேருந்து கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரைஸை கலெக்ட் பண்ணிக்கலாங்க. அடிப்படாமல் பிடிச்சி எடுக்கணுங்க ஃப்ரைஸை. ஸோ நம்ம 1 by 1 பிடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எவ்வளோ ஹாப்பியாக ஆக்டிவாக இருக்கார் பாருங்களேன். எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இதிலே குட்டியை போட்டு நம்மளை டேங்கையும் க்ளீன் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு ஒரு 12 ஃப்ரைஸ் கிட்ட கிடச்சிருக்கு. மீதிலாம் இவனுங்களே தின்னுட்டானுங்க போல் இருக்குது. ப்ரீடிங் எடுத்து விடணும்னு நினச்சா அதுக்குள்ளே அவனே டேங்க்குள்ளாரே ஃப்ரைஸ் போட்டாங்க. ஸோ நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்களேன் ரெண்டு டேங்க்லேயும். 1 month ஆகுதுங்க நம்ம வாட்டரை சேஞ்ச் பண்ணி. 50% வாட்டரை சேஞ்ச் பண்ணிடலாம் இப்போது. இந்த சக்கிங் பைப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. யார் வீட்டில் ஃபிஷ் டேங்க் இருந்தாலும் இதை வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். டஸ்ட்டை ஈஸியாக ரிமூவ் பண்ணி தரும். இங்கே பாருங்களேன், நான் ஃபீட் பண்ணுறேன்னு டாக் குட்டி மாதிரி வாலாட்டிட்டு வரானுங்க. எவ்வளோ சூப்பராக அழுக்கெலாம் ரிமூவ் ஆகுது பாருங்கள். குட்டி டேங்காக இருந்தால் எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணலாங்க. ஸோ ஒரு 1.5 feet 2 feet டேங்க்லாம் இருந்துச்சுன்னா இருக்க பிளேஸ்லேருந்தே வாட்டரை சேஞ்ச் பண்ணுங்கள். சாஃப்டாக ஸ்பாஞ்சு இல்லைன்னா துணி வச்சு கிளாஸ் எல்லாம் க்ளீன் பண்ண கற்றுக்கோங்க. ஸ்க்ரப்பு, நார் இந்த மாதிரி ஐட்டம், ஸ்க்ராட்ச் பண்ணக்கூடிய ஐட்டம்லாம் வச்சு கிளாஸில் தேய்க்காதீங்க. பிடிச்சி வச்ச பழைய தண்ணியில் நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 drops ப்ளூ மெடிசன் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டரை ரீஃபில் பண்ணிக்கலாங்க. நம்ம 50% தாங்க சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஃபிஷ்ஷெல்லாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பாருங்களேன், ஆக்டிவாக. பாதாம் லீஃப் அண்ட் ஃபாக்ஸ் டெய்லியுமே ஆட் பண்ணி விட்டுடலாங்க. மறுபடியும் குட்டி போட்டால் ஃபாக்ஸ் ஸ்டைலில் போய் ஹைட் ஆகிப்பாங்க. பாதாம் லீஃபுக்குள்ளாரையும் ஹைட் ஆவாங்க. அண்ட் வாட்டர் குவாலிட்டியை சூப்பராக மெயின்டைன் பண்ணி தரும். ரெண்டு டேங்க்லேயும் நம்ம ஆட் பண்ணிடலாங்க. ஸோ ஆட் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.